அ என்ற எழுத்தின் மகத்துவம் பார்ட் 2. இதுக்கு முன்னாடி ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதில் முதல்ல ஆனாவுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது 2வது பார்ட்டு. 2ஐயும் பார்த்தீங்கன்னா தான் வழங்கும். ஒரு கிணறு இருக்குது சார். அந்த ஊரில் ஒரு பெரிய கிணறு, ஒரு 5 அடி 6 அடி அகலம் உள்ள கிணறு, 100 அடி ஆழம் உள்ள கிணறு. அதை தாண்டுறதுக்கு இந்த ஊரில் போட்டி வைக்கிறாங்க. எல்லாரும் தாண்டுனா, யார் தாண்டினாங்களோ அவங்களுக்கு 100 ரூபா ப்ரைஸ். ஒருத்தன் 5 அடி கிணறுல 4 அடி தாண்டி கீழே விழுந்துருவான். 5 அடியும் முழுசாக தாண்டினா தான் இந்த கிணத்துல ப்ரைஸு. மிச்சம் 4.25 அடி தாண்டினா கூட கீழே வந்து செத்துப்பிடுவான். புரியுதுங்களா? அதே போல் வள்ளுவர் சொன்னதை சில பேர் ஏற்றுக்கலை. ஆனால் சத்தம் முதலில் மனித பிறப்பிலே துள வகிரியாக வருகிற ஆனா என்ற சத்தம் முதலில் வருவதனால் அதை எப்படி முதல் எழுத்தாக கொள்ள முடியும், கடவுளுக்கு சமமாக கொள்ள முடியும் என்று சில பேர் வினாவினார். சரி, எழுத்து வடிவிலே வச்சுக்கோ, 2 போட்டியும் வச்சுக்குமே. வள்ளுவர் சொன்னார், எழுத்து வடிவில் எழுதி பாருங்கள். ஆனா என்ற எழுத்தில் வடிவம் என்ன? ஒரு வட்டம், ஒரு பிறை வடிவம், ஒரு குறுக்கு கோடு, ஒரு நெருக்கு கோடு, ஒரு ஹரிசாண்டல் லைன், ஒரு வெர்டிகல் லைன். இந்த எழுத்துக்களின் அமைப்புகளில்தான் மற்ற எழுத்துக்கள் எல்லாமே உள்ளடங்கிவிடும். ஏ போடுங்க, 2 குறுக்கு கோடு, இடையில ஒரு 2 நெடுக்கு கோடு, ஒரு இடையில குறுக்கு கோடு. ஏ. பியை போடுங்க, ஒரு குறுக்கு கோடு, 2 அரை வட்டம். சியை போடுங்க, ஒரு அரை வட்டம். இப்படி ஆனாவை எழுதி பாருங்க. அதன் உட்கூறுகள் தான் மற்ற வடிவங்கள் எழுத்துக்களிலும் உண்டு. இதை வாரியார் சாமிகள் அழகாக சொல்லியிருப்பார். ஆக எழுத்துக்களில் 2 சத்த வடிவம், எழுத்து வரி வடிவம், 2லையுமே முதல்ல தாண்டா ஃபஸ்ட்டு. ஒருத்தனும் இலட்சியம் இல்லை தமிழை. சத்த வடிவிலும் ஆனா முதல் எழுத்தாக இருக்கிறது. வரி வடிவம் எழுத்து வடிவிலும் தான் ஆனா முதல்வதாக இருக்கிறது. ஆனாவை போட்டு பார்த்து மற்ற எந்த லாங்குவேஜ், அரபு மொழியிலேருந்து எல்லா லாங்குவேஜும் பாருங்கள், அதனுடைய உட்கூறுகள் தான் மற்ற வரி வடிவம், எழுத்து வடிவம். புரியுங்களா? ஒரு வட்டம் இருக்கும், கோடு இருக்கும். ஹிந்தி எடுத்துங்க, அப்படி தான் எல்லா எழுத்துக்களும். அப்போ வரி வடிவத்திலும் ஆனாவை உட்கூறுகள் தான் மற்ற எழுத்துக்கள். வரி வடிவத்திலும் 50%, சத்த வடிவத்திலும் 50%, 100% ஆனால் தான் ஃபஸ்ட்டு எழுத்து. அப்போ எதுலையும் நீங்கள் ஜெயிக்க முடியாதுடா. இது நான் சொல்லலை, வள்ளுவர் 2000 வருஷம் மட்டும் சொல்லியிருக்கிறார். சத்த ஓசைகளுக்கு மனிதன் என்ற பிறப்பு முதலில் தோன்றியது ஆனா எப்படியோ, வரி வடிவிலும் எப்படி ஆனா முக்கியம், அது மாதிரி இந்த உலக பிறப்பிற்கு காரணம் ஆண்டவன் தான். இதுதான் இந்த ஃபஸ்ட்டு